சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது வீட்டில் போலீஸ் குவிப்பு. அதாவது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் கருப்பு பணங்கள் தேர்தலின் பொழுது விநியோகம் செய்யப்படும் என்ற தகவலின் அடிப்படையில் திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள், அமைச்சர்கள், குறிப்பாக எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் வீடுகளிலும் சோதனைகள் நடத்த உள்ளார்கள். தற்பொழுது எம்எல்ஏக்கள் வீடுகளில் சோதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து ஸ்டாலின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் முன்கூட்டியே திமுகவின் தொண்டர்கள் வீட்டிற்கு முன் சூழ்ந்து பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக டெல்லியில் இருந்து காவல்துறையினர் ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கு முன் குவிந்துள்ளனர். தற்பொழுது ஏற்கனவே 2021 சட்டசபை தேர்தலில் திமுக எப்படி வெற்றியடைந்தது என்பதையும் நாம் பார்த்திருந்தோம். ஆனால் இந்த முறை தேர்தலில் படுதோல்வியை அடையக்கூடிய வகையில் திமுகவிற்கு எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய வகையிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட சூழலில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை மோசமாக இருக்கிறது. பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் திமுக வெற்றியடையும் என்ற சாத்தியக்கூறுகளும் திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்பதை தற்பொழுது உணர்ந்து கொண்ட திமுகவின் தலைமை பணத்தை கொடுத்து சரிகட்ட வேண்டும் என்பதற்காக பல கோடி கருப்பு பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை இப்பொழுதே விநியோகம் செய்தால், அதாவது அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பி வைத்தால்தான் தேர்தல் நேரத்தில் சரியாக அந்த பணத்தை மக்களிடம் கொடுக்க முடியும் என்ற தகவலை கேட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது திமுகவின் நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வீடுகளில் சோதனைகளும் நடத்தப்பட உள்ளதாகவும் அதில் தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் வீடுகளில் இருந்து சோதனைகள் நடத்த திட்டமிட்டுள்ளனர். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது வீடுகளில் சோதனைகள் நடத்தும் பொழுது சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால், கைது செய்யக்கூடிய நிலைமை உருவாகினால் நிச்சயம் திமுகவின் உடன்பிறப்புகள் அசம்பாவிதத்தில் ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், கைப்பற்றப்பட்ட பணத்தை என்ன செய்யலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.